வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதா ஜோ. மீண்டும் எழுத்தாளர் சீசு செல்லப்பா அவர்களின் கதைகளிலிருந்து ஒரு கதை, முறைமை பெண். பொதுவாகவே இந்த முறைப்பையனை முறைப்பெண்ணை கட்டிக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் தொடர்ந்து இருந்துகிட்டே வந்துச்சு. நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம். அழகுவோட கல்யாணம் நடைபெறதுக்கு 2-3 நாள் இருக்கும். அன்னைக்கு கல்யாண காரியம் முடிஞ்சு அழகுவும் அங்கம்மாவும் படுக்க போகிற சமயத்தில் அவங்க வீட்டு கதவு தட்டுற சத்தம் கேட்டுது. யார் அப்படின்னு கேட்டுக்கொண்டே அங்கம்மா கதவை திறக்க போனா, நான் தான் அங்கி, கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர சத்தம் கேட்டுது வெளியிலேருந்து. அந்த குரலை கேட்டதும் தாயும் மகளும் ரொம்ப கலவரமாயிட்டாங்க, ரொம்ப கலக்கமாயிட்டாங்க. அந்த கலக்கத்தை அப்படியே அமிழ்த்திட்டு அங்கம்மா போய் கதவை திறக்கவும் வீடு அதிரும்படியாக காலடி எடுத்து உள்ளே வச்சு வர்றாரு பகுடித்தேவர். பகுடித்தேவன் உள்ளே வந்தோன்னே இத்தனை வருஷங்களாக உழைச்சி வைரம் பாஞ்சு போன அந்த தேகமும் குடிச்சு சிவப்பாவே மாறிப்போன கண்கள், மெலிதான தாடியோட இணைஞ்சிருந்த கிருதாம், அந்த முகத்தில் அப்படி ஒரு கம்பீரம். தன்னோட வலது கையை பின்னால் வச்சுருந்தார். அந்த பின்னால் வச்சிருந்த வலது கையில் ஒரு ஈட்டி ஒன்று இருந்துச்சு. பகுடித்தேவனை பார்த்த உடனேயும், அண்ணே வானே, ஏது இந்த நேரத்தில் புறப்பட்டு வந்த? எங்கேயாவது காவலுக்கு புறப்பட்டியா? இது இத்தனை நாளாக இந்த பக்கமே காணுமே, இந்த ஊர்லேயே இருந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருந்தாலும் அங்கம்மாவுக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பயம். வெளியில் கேட்டுட்டா கூட யதார்த்தத்தில் அந்த நேரத்தில் பகுடி வந்தது அவ்வளோ திருப்தியாக இல்லை. அதுக்கேற்ற மாதிரி வரும்போதே ரொம்ப கடுகடுப்போட வந்த மாதிரி இருந்துச்சு. தாய் மகளும் ரொம்ப பயந்து போய் தான் கொண்டு வந்தாங்க. அப்போ வெளியில் நல்லா இருட்டு, ஆடி கடைசி, அதனால காற்று ரொம்ப நல்லாவே வீச ஆரம்பிச்சிருந்தது. அங்கே நீ நினச்சதை அப்படியே சாதிச்சு போட்டா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது அண்ணே அப்படின்னு சொல்லி அவன் என்ன சொல்கிறனே தெரியாமல் இருக்கிறான். மறுபடியும் அவரே சொல்கிறாரு, குளத்தை விட பணம் உனக்கு பெருசாக போச்சுல்ல, அந்த பஞ்சாயத்துக்கார சம்மந்தம் உனக்கு ரொம்ப வசதியாக போயிடுச்சுல, நம்ம மாதம் ஆனால் உன் கண்ணுக்கு அவ்வளோ திருப்தியாக இல்லையோ அப்படின்னு தொண்டையிலிருந்து ஒரு ஒரு பெரிய மிரட்டலான சத்தத்தோடு கேட்டாங்க. அங்கேயும் அழகும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க, இது பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி இனிமேல் என்னென்னா பேச்சு, விவகாரம் தான் ஒரு விதமாக தீர்ந்து போயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லி முட்டுப்புள்ளி வைக்க பார்த்தான் அந்த பேச்சுக்கு. என்ன தீர்ந்து போயிடுச்சு, நான் அப்படி நினைக்கல அப்படின்னு சொல்லி மறுபடியும் பேச ஆரம்பித்தார். மாசானா ரொம்ப ஆசைப்படுறான், ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறேன்னு தெரில, ஒன்றுக்குள்ளே ஒன்று கட்டி கொடுத்துடல, எத்தனை வாட்டி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், அது கொஞ்சம் கூட காதலியே போட்டுக்காமல் இந்த மாதிரி காரியம் செஞ்சிட்டியே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ணே என்னண்ணே இப்படி பேசுகிற, மாசானத்துக்கு கட்டிக்க தோதுப்படாதுன்னு எத்தனை வாட்டி நான் சொல்லியிருக்கேன், அளவுக்கும் கூட அவனை கட்டிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை அப்புறம் அப்படின்னு சொல்லி இழுக்கும்போது இதை பேசி முடிக்கிறதுக்குள்ளே பகுடியோட முகம் அப்படியே ரொம்ப கோபமாயிருச்சு. அழுகு பக்கம் கோபத்தோடு திரும்பி, நேற்று பிறந்த கழுத அவ பிரிய வேற ரொம்ப முக்கியமாக போச்சோ உனக்கும், வேண்டாமோ, அப்போது ஜாதி முறைமையெல்லாம் பறந்து போச்சோ அப்படின்னு சொன்னது. இவங்களுக்கு என்ன பண்ணுறனே தெரில, நடுங்கி போய் அப்படியே உட்காந்துருக்குறாங்க. இந்த லட்சணத்தில் முறைமை கொண்டாடுற நீ அண்ணன் சொல்லிட்டு. பகுடி அதோட விரல, பாருங்கி உங்கள்கிட்ட தர்க்கம் பேசிட்டு போகலான்னு நான் இங்கே வரல, நம்ம ஜாதி வழக்கப்படி பேசாமல் மாசானத்துக்கு கட்டி கொடுத்துட்டு சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னோடனே, நிச்சயமான கல்யாணத்தை எப்படின்னே நிறுத்த முடியும், விட்டுடுனே இந்த பேச்சை அப்படின்னு சொன்னான். பகுடிக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு, முரட்டுத்தனம் அளவு கடந்து போயிடுச்சு. உட்காந்துட்டு இருந்த வேகமாக எந்திரிச்சு தடியை கையில் எடுத்துட்டு இந்த பக்கம் திரும்பி, பகுடினா என்னமே லேசாக நினச்சிக்கிட்டு இருக்கிறியா நீ, கிராமமே என்ன கண்டா நடுநடுங்கி கிடக்குது, அதுவும் உனக்கு தெரியாதது இல்லை, முறைமையை விட்டுட்டு வேற இடத்துல கட்டி கொடுக்கணும்னு எனக்கு கேவலப்படுத்தணும்னு நினச்ச, அப்போ பகுடி ரோசம் கெட்டவன் இல்லை, அதுக்கெல்லாம் எங்கே இந்த கல்யாணம் நடக்கிறத நான் பார்த்துடுறேன், எப்படி நடத்திப்படுறேன்னு பார்த்துருவேன், கல்யாணம் நடக்காது, அப்படி நடந்துச்சுன்னா என் பேர் பகுடி இல்லை அப்படின்னு சொல்லி கத்துறாரு. கத்தி முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு திரும்புகிறாரு. இவ அண்ணே 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 இப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுனே, அண்ணே அண்ணே அப்படின்னு கெஞ்சிக்கிட்டே இருக்கா. இவ சொல்கிறத காதுலேயே அவள் போட்டுக்காமல் விடுன்னு அந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறாரு. மறுநாள் அங்கம்மாவுக்கு ஒரு வழியும் தெரியல, போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாரு. இந்த மாதிரி வந்துச்சு, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அண்ணன் தான் காரணம்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் கல்யாணத்துக்கு போயிடுறாங்க. ஆனால் பகுடி இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இப்படி கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாணமெல்லாம் திருப்தியாக நடந்து முடிஞ்சிச்சு. அவங்க ஜாதி வழக்கப்படி பார்த்தா எங்கே நடக்கும் அப்படின்னா மாப்பிள்ளை வீட்டில் தான் நடக்கும். அதனால் பொண்ணு வீட்டை இவங்க வீட்டெல்லாம் பூட்டிட்டு கிளம்பி போயிட்டாங்க. இவங்க வீட்டை பூட்டிட்டு கிளம்பி போன நேரம் பார்த்து இங்கே வந்து இந்த வீடு தீப்பிடிச்சி எரிஞ்சிருது. அடுத்த நாள் வந்து கல்யாணம் முடிச்சு வந்து பார்க்குறா, வீடு தீப்பிடிச்சி இருந்ததையும் தான் அண்ணன் தான் தீ வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறான். அவங்க கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவர் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு.
ஆனால் இவளுக்கு பயங்கர கோவம், இப்படி தீ வச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. பகுடிக்கு வந்து தம் மேலே குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னு பயங்கர கோவம். ஆனால் பகுடி உண்மையாலுமே தீ வைக்கல. அங்கம்மாவுக்கு வந்து இந்த சாட்சியெல்லாம் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துக்கு சாட்சியெல்லாம் ரெடி பண்ணுறான். ஆனால் நான் எப்படியாவது உள்ள தள்ளி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோடு இருக்கிறான். எப்பவுமே ஒரு செயல் நடைபெறும் போது அந்த நேரத்தில் பயங்கர கோவம் வரும். ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாத சூழலாக தான் இருக்கும். அப்படி தான் அங்கம்மாளுக்கு இருந்தது. கோர்ட்டுக்கு பங்குடியை கூட்டிகிட்டு வராங்க. எல்லா சாட்சியங்களும் பேசுகிறாங்க. விசாரணை ஆரம்பமாகுது. ஒவ்வொருவராக கூப்பிட்டு கேட்குறாங்க. பங்குடி அதுக்கெல்லாம் கவலைப்பட்ட மாதிரி தெரில. அடுத்த சாட்சியை கூப்பிடணும் அப்படின்னதையும் அப்படியே கண்ணெல்லாம் உயர்த்தி பார்க்குறான் அந்த பக்கம். அது யாருன்னு பார்த்தா அங்கம்மா. அக்கி அப்படியே தள்ளாடியபடி வரான். அதே சமயம் கலையிலேருந்து அவளோட முகத்தில் இருந்த 2 விழிகள் இந்த கைதி குண்டை நோக்கி ஒரு வினாடி 2 பேர் கண்களும் சந்திச்சுக்கிட்டு, அடுத்த வினாடி 2 பேர் மூங்களும் விட்டுன்னு தானாகவே திரும்பிக்கிச்சு. பகுடிக்கு வெறுப்பு, அங்கம்மாளுக்கு குழப்பம். சகோதரனுக்கு எதிர்த்தரப்பில் சகோதரி சாட்சி சொல்கிறத அதை விட விதிவசம் வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப மனசுக்குள்ளே வருத்தப்படுறான். பகுடியோட அந்த பார்வை கோபம், நிரந்தரமாகவும் இரக்கமும் கொடூரம் கலந்து பேசிய எல்லாமே கலந்த ஒரு பார்வையாக இருந்துச்சு. அவன் நெஞ்ச 1000 சுக்குள்ள உடச்சி போட்டுருச்சு. எந்திரத்தை போல தான் சொன்னது புரியாமலே மலமலன்னு சாட்சி சொல்லிட்டு இறங்கி வந்துடுறான். அப்போ தான் அவளுக்கு கலக்கமாத்தையும் உச்ச நிலையை அடைஞ்சிருச்சு. ஆனால் ஒரு 2 வருஷம் தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா தானாக கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. அண்ணன் சிறைக்கு போனது காரணமாக நாம் இருந்துருமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பதற ஆரம்பிச்சிட்டான். என்னதான் அண்ணன் பண்ணியிருந்தாலும் நாம் இதை பண்ணியிருக்கக்கூடாதோ, அண்ணன் பண்ணியிருப்பானா இல்லை பண்ணியிருக்க மாட்டானா, அவசரப்பட்டு செஞ்சிட்டோமோன்னு மனசு போட்டு அடிச்சுக்குது. திடீர்னு ஒரு அசட்டு யோசனை தோணுச்சு. ஜட்ஜை போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜட்ஜு வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டார். ஜட்ஜை போய் பார்த்து அது நானே இல்லை, என் வீடு இல்லை நான் சாட்சி சொன்ன தப்பு, இப்படி என்னெல்லாம் சொல்லலாம், நான் அவள் அக்கா இல்லை தங்கச்சி இல்லை, என்ன மனசுக்குள்ளே என்னென்னமோ தோணுது. ஆனாலும் என்ன பண்ணுறேன்னு தெரியல, என்ன சொன்னாலும் ஏற்றுக்கப்படாது, ஆல்ரெடி எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு அவளுக்கும் தெரியுது. ஆனாலும் ஜட்ஜுக்கிட்ட ஏதோ ஒன்று பேசணும்னு நினைக்கிறான். கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜட்ஜு திரும்ப வராரு. வந்து உட்காந்து கோர்ட்டே பரபரப்பாக இருக்குது. தீர்ப்பு கூற போகிற சமயத்தில் என்ன பண்ண போகிறது அப்படின்னு அங்கம்மாவுக்கு மேலே ஒன்றும் பேச தோணல. தீர்ப்பு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஜட்ஜையும் சபையும் மாறி மாறி பார்த்துக்கிட்டு மரல வெளிச்சுக்கிட்டு இருக்கிறான். இது ஒரு வினாடிக்குள்ளதான். மறு வினாடி அவள் தளர்ந்து ஆயாசம் அடைஞ்சு அந்த சரீரம் பொத்து ஆசனத்தை அந்த ஆசனத்தில் விழுந்து அப்படியே உட்காந்தா. தலை சாய்மானத்தில் சாஞ்சுக்கிட்டான். ஜட்ஜு திரும்பவும் தொடர்ந்து ஆரம்பித்து தன்னோட தீர்ப்பை கூறி முடித்தார். ஆனால் ஜட்ஜு கூறின